இன்றைக்கி வந்து ஆஃபீஸில் இருக்க ஒர்க் கல்ச்சர்ஸை பற்றி பார்ப்போம். ஓகேவா? என்ன எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ நாள் அந்த கம்பெனியில் சர்வே பண்ண முடியுன்றது ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அது எல்லாமே ஒரு சில விஷயம் பார்ப்போம். ஓகேவா? இது நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்க தான் ஆகணும். இது நீங்கள் அடாப்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஆயிரம் கம்பெனியில் மேக்ஸிமம் 1 மாதம் கூட நீங்கள் தாக்கு பிடிக்க முடியாது. ஓகேவா? தேல் த்ரோ அவுட். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா, இல்லை உங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் சான்ஸ் கொடுக்குறாங்க லேட்டாக வரதா இருக்கட்டும், இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ உங்களை பார்த்து மற்ற எம்ப்ளாயிஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு அவங்க எந்த காரணத்தையும் விட மாட்டாங்க. இது எல்லாமே பேட் ஆட்டிடியூட்டில் வந்துடும். ஸோ இங்கே ஒரு 3 விஷயம் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அரைவ் ஆன் டைம். ஸோ இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம்னா இந்த கம்பெனிக்கு, எந்த கம்பெனிக்கும். ஓகேவா? இதுதான். நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்களோ இல்லையோ, கரெக்ட் டைம் வந்து சேரில் உட்காரணும். எல்லா கம்பெனிலுமே பஞ்ச் கார்டு இருக்கும். ஓகேவா? ஐடி கார்டில் நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த எம்என்சி கம்பெனி போனாலும், இல்லை மிட் ஸ்கேல் கம்பெனி போனாலும் பஞ்சிங் இல்லாமல் உங்களுக்கு இருக்காது. யாரும் உட்காந்து இங்கே அட்டனன்ஸ் போட்டுக்க போகிறது இல்லையா, ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி நோட் எடுத்து ப்ரெசன்ஸ் அதெல்லாம் கேட்க போகிறது கிடையாது. இட் இஸ் ஆல் கான், ரைட்? இப்போ எல்லாமே பயோமெட்ரிக் இருக்கும், இல்லைனா ஐடி கார்டை நீங்கள் பஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஸோ இங்கே ஹெச்ஆருக்கு ஒரு ரோல் இருக்குது. ஓகேங்களா? இதை வச்சு அவங்க ஒன்று பண்ணுவாங்க. ஹெச்ஆருக்கு ஒரு ரோல் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களுக்கு என்டையர் டே வந்து எப்படியும் அவங்க வந்து பிஸ்னஸ் கொண்டு வர மாட்டாங்க இல்லையா. எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் தான் அவங்களுடைய மெயின் ஒர்க்காக இருக்கும். ஒன்று ஹைரிங் இருக்கும், இன்னொன்று வந்து உங்களுடைய லாஸ் ஆஃப் பே, லீவ்ஸ் எத்தனை போடுறீங்க, எத்தனை மணிக்கு வரீங்க, என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இதை தான் மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய முழு நேர வேலையே உங்களை பார்த்துட்டு இருக்கிறது தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்கன்றத தான் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு ஜாப் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் லேட்டாக வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வரீங்க அப்படின்னா, அதுவும் இன்ஃபார்ம் பண்ணாமல் வரீங்க அப்படின்னா, எவ்ரி வீக் பிகினிங்லேயே உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸோட டிஸ்கஷன் இருக்கும். ஏன் அதை வீக் பிகினிங்கில் வைக்கிறாங்க, வீக்கெண்டில் வைக்காமல் எல்லாத்தையும் பார்த்துட்டு வீக்கெண்டில் வைக்கலாம் இல்லையா அப்படின்னு. வீக்கெண்டில் போனீங்கன்னா நீங்கள் மறந்துட்டு வந்துடுவீங்க என்ன பேசி அமிச்சாலும். ஓகேவா? ஆனால் வீக் பிகினிங்கில் வச்சிங்க அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே அது உங்களுக்கு மனசில் இருக்கும், ஃப்ரைடே வரைக்கும். ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் திட்டுறோம் அப்படின்னா அடுத்த ஒரு 3 நாளைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா. ஓகேவா? அடுத்த 2 நாளைக்கும் கொஞ்சம் அது நீங்கள் விட்டுருவீங்க. பட் வீக்கோட எண்டில் சொன்னீங்க அப்படின்னா மொத்தம் மறந்துட்டு மண்டே திரும்ப நீங்கள் அதே ஆட்டிடியூட் தான் வருவீங்க. ஓகேவா? ஸோ அதனால் எவ்ரி வீக் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, எப்படி வரீங்க, ஆன் டைம் வந்தீங்களா, போனீங்களா, எப்படி உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் கொலீக்ஸ் கூட இருக்குது, இது எல்லாமே அவங்க கேட்டுருவாங்க ஆல்ரெடி. நீங்கள் எப்படி மற்றவங்ககிட்ட பேசுகிறீங்க, உங்கள் மேலே ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா, எல்லா விஷயமே இருக்கும். இப்போ டிஎல்ஏ உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, இவங்க நான் கொடுக்குற வேலையை பார்க்க மாட்டேன் அப்படின்னா அவன் உங்ககிட்ட வந்து திட்ட மாட்டான் இல்லையா. இட் இஸ் நாட் அவனோட ஜாப். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே எல்லாரும் இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான். இங்கே யாரையும் தூக்கி விடுறதுக்கெல்லாம் கம்பெனி நடத்திட்டு இல்லை. தே ஆர் இன்வெஸ்டிங் டு மேக் மணி. எம்ப்ளாயிஸ் அதுக்கு தான், அவங்க அதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போனால் கம்பெனிக்கு ஆன் டைம் வருது ரொம்பவே மஸ்ட். இது நீங்கள் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஐஆர் கம்பெனியில் குறைஞ்சது 1 மாதம் கூட சர்வே பண்ண முடியாது. அதுக்குள்ளேயே தூக்கி போட்டுருவாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களை பார்த்து மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு விடவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வரீங்க, அடுத்த நாள் அவங்க வராங்க, அப்படி இட் இஸ் அ கல்ச்சர், ரைட்? உங்களை பார்த்தாங்கன்னா மற்ற 4 பேர் பார்க்க தான் செய்வாங்க. நீங்கள் மத்தியானம் தூங்குனீங்க அப்படின்னா மற்றவங்க பக்கம் உட்காந்து தூங்க தான் செய்வாங்க, ஏன்னா யாரும் கேட்கலன்னு இல்லையா. இட் இஸ் நாட் த வே ட்ரீட் ஆஃபீஸ் கல்ச்சர், லைக் ஆஃபீஸ் ஒர்க் பே. ஓகேங்களா? ரெண்டாவது, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க் ஹவரை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். 8 மணி நேரம் ஒர்க் அப்படின்னா 8 மணி நேரம் யூ நீட் டு ஒர்க் ஃபார் கம்பெனி. ஓகேவா? இங்கே உங்களுடைய பர்சனல் ஒர்க்கோ இல்லை சில் பண்ணுறதுக்கோ எல்லாம் கிடையாது இல்லையா. இங்கே ஒவ்வொரு மணி நேரமும் ப்ரொடக்டிவிட்டி தான் உங்களுக்கு. ஸோ 1 மணி நேரம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேஸ்ட்டும் கிடையாது இல்லையா. பட் கம்பெனிக்கு இட் இஸ் லாஸ்ட். ஸோ கம்பெனிக்கு லாஸ் ஆகாமல் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கம்பெனியால் சர்வே பண்ண முடியும். இங்கே இப்போ இருக்கிற கம்பெனி எதுவுமே வந்து ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகிட்டு இல்லை. இங்கே போய் யாரை வேணால் கேளுங்க, எந்த கம்பெனியாச்சும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கான்னு. எல்லா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டுமே அதை க்ளோஸ் பண்ணக்கூடாது, இது சர்வே பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும்னு சர்வே பண்ணுற பிஸ்னஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? இது அப்கமிங் இயர்ஸில் எப்படி ஆக போகுதுன்னு தெரிய போகல. ஏன்னா நீங்கள் 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. எல்லா கம்பெனியும் 8 மணி நேரம் தான் ஒர்க் இல்லையா. நீங்கள் அந்த 8 மணி நேரம் பண்ணாத வேலையை நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வைக்க போகிறாங்க. 8 மணி நேரத்தில் முடிக்கிற வேலையை எல்லாருக்கும் தெரிய போகுது. உங்கள் டிஎலுக்கு தெரியாத வேலையை உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஒரு ஜாப் அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா அது எங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் பண்ணாதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்கல இல்லையா. ஸோ ரெஸ்பெக்ட் ஒர்க் ஹவர்ஸ். 8 மணி நேரம் தான் இங்கே இருக்க போகிறீங்க, 8 மணி நேரம் டெடிகேட்டட் கொடுத்துருங்க. அப்புறம் பி மைண்ட்ஃபுல் அண்ட் டெட்லைன்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் இன்றைக்கி சொல்கிறேங்க, சப்மிட் பண்ணோம் அப்படின்னா யூ நீட் டு டேக் அ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகேவா? ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் போதாது, இது கூட ஓனர்ஷிப்பும் தேவை. ஓகேவா? அந்த ஜாப் உங்களுதுன்னு நினச்சி நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஐயோ 6 மணி ஆச்சு நான் போன மேலாம் ஓடக்கூடாது. ஓகேவா? 6 மணி கழிச்சு நீங்கள் ஓடிடுவீங்க அப்படின்னா
அதுக்கு நாங்கள் உங்களை ஹையர் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். அடுத்த ப்ரொமோஷன் சைக்கிளில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அடுத்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மந்த்லி பர்ஃபார்மன்ஸ் மீட்டிங்லேயோ இல்லைனா வீக்லி பர்ஃபார்மன்ஸ் மீட்டிங்லேயோ கண்டிப்பாக உங்கள் நேம் அடி வாங்கும், நீங்கள் ஆன் டைம் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா. ஸோ டெட்லைன் நீங்கள் வீட்டுக்கு போனாலும் சரி பண்ணி தான் ஆகணும். இல்லை என்னால் இங்கே பண்ண முடியாது, வீட்டுக்கு போய் பண்ணுறேன் அப்படின்னா யூ டேக் ஓனர்ஷிப் அண்ட் கோ அண்ட் கம்ப்ளீட் அண்ட் ஸ்லீப். ஸோ இது நீங்கள் பண்ணணும், வேறு வழியே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கிற பீப்புள் தான் எல்லா கம்பெனிக்கும் தேவை, ஈவன் என்னோடய கம்பெனிக்கும். ஓகேங்களா? ஒரு ஜாப் தரோம், இன்றைக்கி முடிங்க அப்படின்னா முடிங்க, அது இன்றைக்கி முடிக்கிற ஜாப் தான். உங்களுக்கு யாருக்கும் நாளைக்கு முடிகிற ஜாப் வந்து இன்றைக்கி முடியுங்கன்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தெரியும், அது எவ்வளோ நேரம் தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது 10 மணி நேரத்தில் முடியாது, நாங்கள் கொடுக்குறதே உங்களுக்கு 6 மணி நேரம் ஒர்க் தான் இருக்கும், அதை சீக்கிரமாக முடிக்கலாம். ஓகேவா? அது உங்களால் ஏன் முடியல அப்படின்னா அங்கே 2 ரீசன் இருக்குது. ஒன்று, நீங்கள் யூ ஆர் இன்வால்விங் சம்திங் எல்ஸ், இல்லையா? நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பண்ணல, இல்லை நாங்கள் கொடுத்துக்கிறது உங்களால் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக பண்ண முடியுன்ற ஒரு விஷயம். ஓகே, இதில் 3வது விஷயம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது நாங்கள் ஒத்துப்போம். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ எபிலிட்டி இல்லை, அதை நீங்கள் திங்க் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின் போது அப்போ உங்களுக்கு வந்து சப்போர்ட் தேவை. பட் மற்ற 2 நான் சொன்னேன் இல்லையா, அது இட் இஸ் யுவர் ஃபால்ட். அது 8 மணி நேரத்தில் பண்ண முடியும், அதுக்கு நீங்கள் கேப்பபிள் தெரிஞ்சும் நாங்கள் உங்களுக்கு அது கேப்பபிள் தெரிஞ்சதப்போ தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டை கொடுக்க போகிறோம் இல்லையா. அப்போ நான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னா தெர் இஸ் அ ஃபால்ட், ரைட்? அது கிளியராக தெரியுது, அது நீங்கள் தான் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கம்பெனி அந்த விஷயத்து கம்பெனி அந்த விதத்துலேயே அதை பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ நீங்கள் பண்ணுற தப்புக்கு உங்களை நம்பி தான் நாங்கள் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட அஷ்யூரிட்டி கொடுத்துருப்போம். ஸோ 10 மணிக்கு நாங்கள் டெலிவரி தரோம் அப்படின்னா 10 மணிக்கு யூனிட் சப்மிட். அது முன்னாடியே நீங்கள் டெஸ்டிங் எல்லாம் போயிட்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வெரிஃபை பண்ணி தான் நீங்கள் சப்மிட்டே பண்ணணும் இல்லையா. உங்களுக்கு மேலே டிஎல் இருப்பாங்க, அவங்க ஒரு டைம் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, அவங்க ஒரு டைம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது, இங்கேயே தான் சைக்கிள் ஆகிட்டு இருக்கும் அண்டில் அது ப்ரொடக்ஷன் பார்க்க வரைக்கும். ஓகேவா? ஸோ டெட்லைன் இது உங்களுடைய ஓனர்ஷிப்பை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? யூ ஹேவ் டு டேக் ஓனர்ஷிப் அண்ட் கம்ப்ளீட் த டாஸ்க்.